தன்னிடம் விலை உயர்ந்த ரத்தினக் கற்கள் இருந்தது. அந்த ரத்தினக் கற்களை வீட்டில் வைத்துவிட்டு சுற்றுலா செல்வதற்கு அவன் தயங்கினான். உடனே அதை தன் நண்பனிடம் சொன்னான். அவன் என்னிடம் கற்களை கொடுத்து விட்டு செல். நீ சுற்றுலா முடித்து வந்தவுடன் நான் தந்து விடுகிறேன் என்றான். அவனும் அவனை நம்பி கல்லை கொடுத்து விட்டு சென்றான். சுற்றுலாவை முடித்துவிட்டு வந்து தன் நண்பனிடம் கேட்டான். அவன் என்னிடம் எங்கே கொடுத்தாய் என்று கொ ஏமாற்றி விட்டான். உடனே மரியாதராமனிடம் நீதிபதியிடம் வழக்கு தொடுத்தான். அந்த நீதிபதி வழக்கை விசாரித்து இதில் போதிய ஆதாரம் இல்லாதனால் தள்ளுபடி செய்து விட்டார். உடனே நீதிபதி அந்த கல்லை திருடினவனை கூப்பிட்டு, நீதான் ரத்தின மாலை கோர்ப்பதை கை தேர்ந்தவன் என்று கேள்விப்பட்டேன். இந்தா 100 ரத்தின மாலை இருக்க, இதை கோர்த்து கொண்டு வா மாலையாக என்று உத்தரவிட்டார். அவனும் ஆகா, நீதிபதி நம்மளிடம் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு என்று அவசர அவசரமாக கற்களை வாங்கிட்டு வந்து கோக்கும்போது 2 கல் இல்லாமல் இருந்தது. என்ன 2 கல் குறையுது, சரி பரவாயில்லை என்று தன்னிடம் இருந்த 2 கல்லை கோர்த்து நீதிபதியிடம் ஒப்படைத்தான். நீதிபதி பார்த்துவிட்டு, நான் 98 கல் தான் கொடுத்தேன், நீ 100 கொடுத்திருக்கிறாய், ஆகவே நீ தான் அந்த 2 ரத்தினக்கல்லை திருடி வைத்திருக்கிறாய் எப்படி என்று அந்த ரத்தினக்கல்லை ஏமாந்தவனிடம் அந்த கல்லை ஒப்படைத்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நம்பிக்கை துரோகம் கூடாது என்பது புலனாகிறது. நன்றி.